ராமநாதபுரம் மாவட்டத்தில் இயங்கி வரக்கூடிய ஐஎன்எஸ் பருந்துல எக்ஸ் சர்வீஸ்மேன் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம் ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் பருந்து. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு கீழே இயங்கி வரக்கூடிய ஒரு இசிஹெச்எஸ் செல். ஓகேங்களா. இதில் வேரியஸ் மெடிக்கல், பேராமெடிக்கல் மற்றும் நான் மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸு. என்னென்ன பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், டென்டல் ஆஃபீஸர், நர்சிங் அசிஸ்டன்ட், ஃபார்மசிஸ்ட், ஃபீமேல் அட்டெண்டன்ட், டிரைவர், ஹவுஸ் கீப்பர். இதற்கெல்லாம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த டி டைப்பில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் இசிஹெச்எஸ் பாலிகிளினிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட்டுக்கு 11 மாதத்துக்கு எந்த விதமான சிவிலியன் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 11 மாதத்துக்கு இருக்கும். அதுவே வந்து இஎஸ்எம், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து 1 இயர் வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அவங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அட்டைன் ஆகிற வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் முடித்துட்டு 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஒரு வேக்கன்சி இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 68. 75,000 ரூபாய் வந்து ஃபிக்ஸ்டு ரெமுனரேஷனாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டென்டல் ஆஃபீஸர், இதற்கு வந்து பிடிஎஸ் முடிச்சிருக்கணும். மினிமம் 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு வேக்கன்சி. 65 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கும் 75,000 ரூபாய் வந்து ரெமுனரேஷன். அடுத்தது நர்சிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிஎன்எம் முடித்திருக்கலாம். அதாவது ஜிஎன்எம் டிப்ளமோ வந்து கிளாஸ் 1 வந்து நர்சிங் முடிச்சிருக்கலாம். அல்லது அசிஸ்டன்ட் கோர்ஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் வந்து முடித்துட்டு 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு வேக்கன்சி. 58 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 28,100 ரூபாய் வந்து இந்த போஸ்ட்டுக்கான சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரெமுனரேஷன். அடுத்தது ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஃபார்ம் முடித்திருக்கணும் அல்லது +2 முடித்துட்டு, அதாவது சயின்ஸ் குரூப்பில் +2 முடித்துட்டு அப்ரூவ்டு டிஃபார்ம் முடித்திருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் டிஃபார்ம் முடித்திருந்தால் 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஃபார்மசி கவுன்சிலில் வந்து பதிவு பண்ணியிருக்கணும். சரிங்களா. பிஃபார்ம் முடித்திருந்தால் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. டிஃபார்ம் முடித்திருந்தால் 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஒரு வேக்கன்சி இருக்குது. 58 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 28,100 ரூபாய் வந்து இந்த போஸ்ட்டுக்கான ரெமுனரேஷன். அடுத்தது ஃபீமேல் அட்டெண்டரை பொறுத்த வரைக்கும் படித்திருந்தால் போதும், லிட்ரேட்டாக இருந்தால் போதும், 5 வருடம் முன்னனுபவம் இருந்தால் போதும். சரிங்களா. எந்த விதமான குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. லிட்ரேட் படித்திருந்தாலே போதுமானது. ஒரு வேக்கன்சி. 55 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 16,800 ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து டிரைவர். இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 8ஆம் வகுப்பு முடித்திருக்கணும். அதே மாதிரி கிளாஸ் 1 எம்டி டிரைவர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் வந்து இருக்கணும். அதாவது சிவில் டிரைவிங் லைசன்ஸாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுவே வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் கிளாஸ் 1 எம்டி டிரைவராக இருக்கணும். சரிங்களா. ஒரு வேக்கன்சி. 55 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 19,700 ரூபாய் வந்து இந்த போஸ்ட்டுக்கான ரெமுனரேஷன். அடுத்தது ஹவுஸ் கீப்பரை பொறுத்த வரைக்கும் லிட்ரேட்டாக இருந்தால் போதுமானது. எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு வேக்கன்சி. 55 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 16,800 ரூபாய் வந்து இந்த போஸ்ட்டுக்கான ரெமுனரேஷன். சரிங்களா. அடுத்தது இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ECHS.gov.in அப்படின்ற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதில் தான் வந்து போடுவாங்க வெப்சைட்டில். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் ஹெட் குவார்ட்டர்ஸுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன் வந்து ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில். அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ, உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டிக் ஃபோட்டோ காப்பீஸ் வந்து நீங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பணும். சரிங்களா. என்னென்ன செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது ஜெராக்ஸ் காப்பி, ஒரிஜினல் இப்போதைக்கு நீங்கள் அனுப்பக்கூடாது. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஏஜாக இருக்கட்டும், ப்ரூஃபாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. கீழே வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சைன் பண்ணிவிடுங்க. இல்லை வெறும் சைன் பண்ணால் கூட போதும் ஜெராக்ஸில். சரிங்களா. அது கூட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, இது எல்லாம் வந்து நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OIC ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ECHS செல் INS பருந்து உச்சிப்புள்ளி
டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம் 623534 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷனையும் நெசசரி டாக்குமெண்ட்ஸையும் அனுப்பணும். அப்ளிகேஷனும் நெசசரி டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு 25 ஏப்ரல் 2024 வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் பருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் நடக்குது. 9 மணிக்கு எத்தனாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 2ஆம் தேதி வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். 9:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து ப்ளூ பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரியே இருக்கிறது வந்து எடுத்துகிட்டு வரணும் ஃபோட்டோ. எந்த விதமான டிஏடிஏவும் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து வேலிடான இது வந்து நீங்கள் வச்சுருக்கணும். எந்த விதமான கம்யூனிகேஷனும் உங்களுக்கு வந்து போஸ்ட் மூலியமாக வராது. அதனால் எதாக இருந்தாலும் இமெயில் அண்டு மொபைல் நம்பருக்கு தான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பினதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த நீங்கள் அப்ளிகேஷனை இன்க்ளூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு தான் வரும். அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது வந்து இதில் இருக்க குவாலிஃபிகேஷனில் ஏதாவது வந்து ஃபுல்ஃபில் ஆகுறாங்க, அவங்க எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? நன்றி.